أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜுமா என்கின்ற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவு பணி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக அல்லாஹ்விற்காக இந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் எல்லாம் ஒரு சிறந்த நேரத்தில், ஒரு சிறந்த இடத்தில், ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவுடைய சிறப்பாக நமக்கு சொல்லும் பொழுதே, யாருடைய ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அவருக்குண்டான கூலியாக ஒரு ஜும்ஆவிலிருந்து மற்ற ஜும்ஆவிற்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஒன்று விளிம்பிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்கின்ற இபாதத்திற்கு சிறப்பாக சொன்னார்கள். அப்படியான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேறுபட்ட இந்த மாபெரும் வாய்ப்பை அடைந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்ஆவை வீணாக்கக்கூடிய காரியங்களான உறங்குவது, பேசுவது, வீணான காரியங்கள் ஈடுபடுவது போன்றவற்றிலிருந்து தவிர்ந்தவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த அருள் நமக்கு இறங்குகின்றது என்ற புரிந்த அடிப்படையில் அமர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், குழப்பமான காலத்தில், சோதனையான இந்த நாட்களில் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதும் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வதற்குண்டான சில வழிவகைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஈமானிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், ஈமானிற்கு இந்த வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது, எப்பொழுது ஒரு முஸ்லிமுடைய ஈமான் அதிகரிக்கும் என்றால், எப்பொழுது ஒரு முஸ்லிமுடைய ஈமான் குறையும் என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லும் பொழுது, யஸீது பித்தாஆ, யார் நல்ல அமல்களை செய்து கட்டுப்படுதலோடு இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக, வயன்குஸு பில் மஅசியா, இந்த உலகத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் ஹராமான காரியங்களை தான் தோன்றித்தனமாக வாழ்வார்கள் என்றால், பாவங்களில் மூழ்வார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் என்பது குறையக்கூடியதாக இருக்கும் என்பதாக வரைவிலக்கணத்தை நாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்ட ஈமானை, அப்பேற்பட்ட அந்த இறை நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றதா அல்லது குறைக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்கும் பொழுது, பெரும்பான்மையாக ஏன் பள்ளியை விட்டு வெளியே இறங்கினால் ஈமானிற்கு எந்த ஒரு உத்திரவாதம் இல்லை என்று சொல்லும் அளவிற்குத்தான் ஈமானில் தடம்புறம் அளவிற்கு
இன்றைய கால சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்கள் அலங்கரித்து காட்டப்படக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. சாதாரண ஒரு மொபைல் போனை எடுத்து உலக சம்பந்தமான விஷயங்களை அறிவதற்கு எடுத்தாலும் கூட அந்த இடங்களில் சில காட்சிகள் அசிங்கமான இது போன்ற காட்சிகள், ஈமானிற்கு சவாலாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய கண்களில் படாமல் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய மொபைல் முதற்கொண்டு வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஈமானிற்கு ஒரு சவாலான குழப்பமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு மட்டுமல்ல, இதேதோ பிற மக்கள் கடந்து செல்வதை போன்று நாம் கடந்து விடக்கூடாது. நாளை மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் நாளைக்கு புத்தகமாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய என்கின்ற ஒரு நம்பிக்கை வாழக்கூடியவர்கள். இஸ்லாம் சில வழிகாட்டுதலை காண்பிக்கின்றது. ஈமானிற்கு குழப்பங்கள் ஏற்படும் பொழுது இதனால் மனிதன் மார்க்கத்தில் உறுதியாக இல்லாமல் தடம் புரண்டு விடுகின்றான். அந்த ஈமானில் அவன் உறுதியாக இல்லாமல் இபாதத்தில் பலகீனத்தை காணப்படுவதை பார்க்கின்றோம். உரை கேட்கும் போது, பள்ளியோடு தொடர்போடு இருக்கும் போது தொழுகணுங்கிற ஆர்வம் இருக்குது, சுன்னத்து தொழுவன் ஆசை இருக்குது, குர்ஆனில் சில பக்கங்களை ஓத வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால், நண்பர்கள் வட்டாரத்திற்கு சென்று விட்டால், எதையெல்லாம் நினைத்தோமோ அவை அனைத்தும் கனவுகளாக, ஏன் வாஜிபான தொழுகை கூட செல்வதற்கு நமக்கு ஆர்வம் இல்லாமல் போகின்றது. இவைகளெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானிற்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான காலகட்டம் என்பது நமக்கு தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மாலையில் அவன் முஸ்லீமாக இருப்பான், காலை அடைவது காஃபிராக மாறி விடுவார். காலையில் முஸ்லீமாக இருப்பார், மாலை அடையும் பொழுது காஃபிராக மாறி விடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஃபஜ்ர் தொழுதால் அஸ்ருடைய தொழுகை கேள்வியாக இருக்கின்றது, ஜும்ஆவை தொழுதால் ஃபஜ்ருடைய தொழுகை கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வந்துவிட்டோமோ என்று சிந்திக்கும் அளவிற்கு இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அமல் விஷயங்களும் மார்க்கத்துடைய உறுதியை பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட கேள்விகள் தான் கேட்க தோணுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்தோ 73 கூட்டங்களாக பிரியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிற்கு சோதனையாக, குழப்பமான காரணமாக, மார்க்கத்தில் உறுதியில்லாத ஒரு நிலைகள் எல்லாம் ஏற்படும் என்பதாக அவ்வப்போது தன்னுடைய சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். என்றால் ஈமானை சுமந்திருக்கக்கூடிய நாம், இந்த ஈமானை கொண்டுதான் நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நாம், இந்த ஈமானிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மார்க்கத்தில் உறுதியாகுவதற்குண்டான வழிகாட்டுதலின் பக்கம் தேவையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சகோதரர்களே. எனவேதான் முதலாவது இஸ்லாம் நமக்கு சொல்லுது, உங்களுடைய ஈமானை நீங்கள் உறுதியாக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்முடைய ஈமானை சரியாக நிலையாக ஆக்க வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பின்பற்றுங்க, இந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டை பாதுகாப்பதற்காக, வாகனத்தை பாதுகாப்பதற்காக, நம்முடைய உலக துன்யா காரியங்களை பாதுகாப்பதற்காக முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாம், நாளை மறுமையில் நம்முடைய ஈமானை கொண்டுதான் மறுமை வெற்றி என்று இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த ஈமான், அதுக்காக என்ன வழிகாட்டுதல்களும் என்ன பாதுகாப்பிற்கு உண்டான காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள், கஸ்ரத்து துஆ, உங்களுடைய வாழ்வில் நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சோதனை துஆ என்றால் என்ன? அது ஒரு பிரார்த்தனை. பிரார்த்தனை கேட்க வேண்டும். எப்ப பிரார்த்தனை கேட்கணும்? தனக்கு பொருளாதாரம் இல்லாத போது, தன்னுடைய குடும்பத்தார்கள் யாராவது மரணம் அடைந்து விட்டால், சோதனை அதிகமாக இறங்கும் பொழுது அப்போது இந்த துஆ வச்சிருக்கிறோம். துஆ என்பது ஏழைகள் கேட்பதே, துஆ என்பது பதவிகள் இல்லாதவர்கள் கேட்பதே, யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் தனக்கு சொகுசான வாழ்க்கை இல்லையோ அவர்கள் கேட்பதே, அல்லது ஒரு சோதனையான சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் இந்த துஆ என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம். அப்படி அந்த துஆ, இந்த துஆ என்பது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய என்று சகோதரர்களே, தன்னிடத்தில் பணம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், பொருளாதாரங்கள் பதவிகள் யாராக இருந்தாலும் தினம்தோறும் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். கையை உயர்த்தி, யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், நீ கொடுப்பதன் மூலமாகத்தான் அனைத்தும் என்னிடத்தில் வருகின்றது என்கின்ற கையை நீட்டி பிரார்த்தனை செய்வதற்கு மனிதன் கடமைப்பட்டிருக்கின்றான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் குர்ஆனில் எப்படி சொல்கின்றான், ஃபதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை இக்லாஸான அடிப்படையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மற்றொரு வசனத்தில் பார்க்கும் பொழுது, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எத்தனையோ நபர்கள் பதில் நமக்கு தருவார்களா தரமாட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. இருப்பினும் கூட பல்வேறு வழிகளில் அவரிடத்தில் கேட்கக்கூடிய நாம் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருக்கின்றோமா? பிரார்த்தனை செய்கிறோம், உலகத்திற்காக கேட்கிறோம், ஆரோக்கியத்திற்காக கேட்கிறோம், பொருளாதாரத்திற்காக கேட்கின்றோம். என்றைக்காவது இந்த ஹிதாயத்தில் அல்லாஹ் கொடுத்தானே, இந்த ஈமானை எனக்கு கொடுத்தானே, தௌஹீதை எனக்கு கொடுத்தானே, இதன் இறுதி மூச்சு வரை யா அல்லாஹ் நான் முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும், அதனுடைய உறுதி எனக்கு கொடுப்பாயாக என்பதாக ஒரு நாள் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்வில் எத்தனை நாட்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கைகளை உயர்த்தி கையை கீழே போடக்கூடிய நாம், ஒன்றாவது யா அல்லாஹ் இந்த ஈமானை எனக்கு உறுதியாக்கி தருவாயாக என்கிற பிரார்த்தனை நம்மிடத்தில் இருந்திருக்கின்றதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள். இப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொன்னவர்கள், தௌஹீதை எடுத்து சொன்னவர்கள், அவர்களுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது யக்திரு ஐயகூலே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொல்வதாக இருந்தார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, தத்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உறுதியை நீ ஆக்குவாயாக, இந்த மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ வாழ்க்கை ஒருமுறை செய்த பிரார்த்தனை அல்ல, ஏதோ ஒரு பக்கத்தில் எழுதக்கூடிய வாசகம் அல்ல, அதிகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நபி தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமன்னா பிக வபிமா ஜிஇத பிஹி, நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோமே, நீங்க கொண்டு வந்தத நாங்க ஏற்றிருக்கிறோமே அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை நாங்க ஈமான் கொண்டிருக்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஈமான் கொண்டிருக்கின்றோம், எதற்கு நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்றார்கள், ஃபஹல் தகாஃபு அலைனா, எங்கள்ட்ட பயப்படுறீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஈமானில் ஸ்டடியாக இருக்க மாட்டோம் சொல்லி பயப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்பேற்பட்டவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான், அவரும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளப்பட்டு விட்டார்கள் என்று அந்த வசனத்திற்கு சொந்தக்கார சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆம் பயப்படுகின்றேன், ஆம் பயப்படுகின்றேன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் குலூப பைன இஸ்பைன், ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய அந்த விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் எப்போது அதை நாடுகின்றானோ அதை திருப்பி விடுவான். எனவே இந்த துஆவை நான் செய்யக்கூடியவராக இருக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வில் இந்த ஈமானிற்காக மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. பிரார்த்தனை கேட்பதற்கு நேரம் இல்லை, இப்படிதானே இல்லையா? தொழுகின்றோம், தொழுவதற்கும் தாமதமாக வருகின்றோம், தொழுத முடித்த உடனேயே சென்று விடுகின்றோம், அந்த தொழுகையில் ஒரு உறுதியான நிலை இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் ஈமானில், மார்க்கத்தில், குழப்பமான காலங்களில் நீங்கள் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் துஆவில் ஈடுபட வேண்டும் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லுது. இரண்டாவது அம்சம், அல் இனாயத்து பில் குர்ஆன், குர்ஆனில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குர்ஆனில் கவனம் செலுத்துவதன் மூலமாக, குர்ஆனிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ஈமான் உறுதியாகும், மார்க்கத்தில் நிலை அதிகமாகும். ஆனா நம்மள்ட்ட இந்த குர்ஆன் எப்படி இருக்குது அன்புக்குரிய சிந்தித்து பாருங்க. ரமதானிற்கு மட்டும் எடுத்து தட்டி துடைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வைத்திருக்கின்றோம். நம்முடைய வீடுகளில் வயோதிகர்கள் வயசு அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வைத்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வைத்திருக்கின்றோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில தினம்தோறும் குர்ஆன் ஓதுறோமா? பல நாட்கள் குர்ஆன் ஓதாம இருக்கிறோம். சிலர் பல மாதங்கள், ஏன் பிறந்ததிலிருந்து அந்த குர்ஆனின் பக்கம் செல்லாத மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஈமான், இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு
இந்த குர்ஆனை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் சொல்கின்றான், பல வசனம் சொல்றான். இந்த குர்ஆன் எப்பேற்பட்ட மாற்றம் உங்களுக்கு மாற்றம் தெரியுமா? 17வது அத்தியாயம் 9வது வசனத்தில் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நிச்சயமாக இந்த குர்ஆன் இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எது ஹலால் எது ஹராம், எப்படி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்குண்டானே நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனாக இருக்கின்றது. 38வது அத்தியாயம் 29வது வசனத்தில் கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன், நபியே நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த வேதம் எப்பேற்பட்டது தெரியுமா? வாக்கியமானது. லியதப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை கவனித்து ஆராய்வதற்காக நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். வலியததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் நல்லுபதேசம் பெறுவதற்கு இந்த குர்ஆனை நாம் வைத்திருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சாதாரணமா அப்படியே அந்த குர்ஆனை எடுத்து வைப்பதற்காக ஓதுவதற்காக மட்டுமல்ல, நல்லுபதேசம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். மற்றொரு வசனத்தில் 47 24வது வசனத்தில் அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவருடைய உள்ளத்திற்கு என்ன ஆனது, சிந்திக்க மாட்டார்களா? அன்அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த குர்ஆனை அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் பெற்றிருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்த்திருப்பார்கள். ஆனால் நேர்த்தியாக செம்மையாக அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக குர்ஆனாக நாம் இறக்கியிருக்கின்றோம். 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், முஃமின்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி வசனங்களை எடுத்து சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நெடுங்க ஆரம்பிக்கும். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது, இந்த குர்ஆன் நல்லுபதேசத்தை சொல்லக்கூடியது, இந்த குர்ஆன் ஈமானை அதிகரிக்கக்கூடியது, இந்த குர்ஆன் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியது என்பதாக பன்முகம் கொண்டதாக இந்த குர்ஆன் இருந்தும் கூட அதில் ஒரு முகம் கூட நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு பயனும் தரவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனுடைய தொடர்பு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? இந்த குர்ஆனுடைய தொடர்பு சரியாக இல்லை என்றால் அவர்கள் ஒருபோதும் இந்த மார்க்கத்தில் நிலையாக இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதி இந்த வசனங்களை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய கண்கள் எல்லாம் மூடிக்கொள்வார்களாம். மக்கள் நினைப்பார்கள், உமர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டாரோ, அவருக்கு உடல்நலம் சரியில்லையோ என்று நினைக்கும் அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளங்களும் அவருடைய கண்கள் எல்லாம் நோய்வாய்ப்படும் அளவிற்கு அவருடைய காட்சி தருவார்கள் என்று சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை கேட்டு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பக்கங்கள் புரட்டாமல் இந்த குர்ஆனிடம் நாம் நம்முடைய வாழ்வை கடந்து செல்கின்றோம் என்றால், மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், குழப்பமான காலங்களில் நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குர்ஆனின் கவனம் செலுத்துங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. 3வது விஷயம், வரலாறுகளிலும் நபிமார்கள் சஹாபாக்களுடைய வரலாறை நீங்கள் படியுங்கள், உங்களுக்கு மார்க்கத்தில் உறுதி வரும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துன் லிஉலில் அல்பாப், யார் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக படிப்பினை இருக்கின்றது. இந்த வரலாறுகளில் கொள்கையில பிரச்சனையா, கொள்கையா குடும்பமா, கொள்கையா தந்தையா, கொள்கையா சமூகமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். ஹனீஃபா என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஹனீஃபா என்றால் அவரிடத்தில் ஒரு சிறிய வகையான ஷிர்க்குகளும் இல்லாமல் தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டால் தன்னுடைய மகனை கூட குர்பான் கொடுப்பதற்காக அறுப்பதற்காக தயாரானார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வரலாறை படிச்சு பாருங்க. தக்வாவில் பிரச்சனையா, இறையச்சம் உங்களுக்கு அதிகமாகவில்லையா, அப்பேற்பட்ட குழப்பம் ஏற்படுகின்றதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். எப்பேற்பட்ட தருணத்திலும் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களிடத்தில், அந்த நேரத்தில் அவர்கள் வார்த்தையாக மொழிந்து அந்த பாவத்திலிருந்து விலகி கொண்டார்கள். அந்த வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கிறார் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே,
வரலாறுகள் படிப்பதின் மூலமாக. குழப்பமான காலகட்டங்கள் வரும் பொழுது எப்படி அந்த சஹாபாக்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு காலத்தில் தௌஹீதை சொல்லியவர்கள், தெரு தெருவாக நின்று கொண்டு தௌஹீதை பேசியவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகம் இழைக்கும் அளவிற்கு சென்று நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் நாம் பார்க்கின்றோம். வெளிப்படையில் இஸ்லாமியரை போன்று அவர்கள் தோற்றம் அளித்துவிட்டு அல்லாஹ்வுடைய உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இந்த சமூகத்திற்கு எப்பேற்பட்ட துரோகங்கள் எந்தெந்த வழியாக எல்லாம் செய்ய வேண்டுமோ அது போன்ற வேலைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குழப்பமான நேரத்தில் நாம் மூன்றாவது விஷயமாக இந்த நபிமாருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். நான்காவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது முஹாசபத்துன் நஃப்ஸ் வல் தذكرத்துல் புஅத். உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்க. நாளை நாம் எழுப்பப்படுவோம் என்பதை அவ்வப்போது நினைத்து பாருங்கள். இந்த குழப்பமான காலத்தில் ஈமான் தடுமாற்றம் ஏற்படுகின்றதா? முஹாசபத்துன் நஃப்ஸ், பரிசோதனை செஞ்சு பாருங்க. நோய் இருக்கான்னு பரிசோதனை செஞ்சு பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளை பரிசோதித்து அவ்வப்போது நாம் அதை தற்காத்துக் கொள்வதற்குண்டான விஷயங்கள் இறங்குகின்றோம். நம்முடைய போனாக இருக்கிறது எல்லா விஷயத்துக்கும் ரீசார்ஜ் இறங்கிச்சுன்னு சொன்னா சார்ஜ் பண்றோம். ஆனால் ஈமான், நம்முடைய உள்ளம் நோய்வாய்ப்பட்டுள்ளதா என்பதா என்றைக்கா சிந்தித்தது உண்டு அன்புள்ள சகோதரிகளே? என்னுடைய ஈமான் நோயால் சிக்கி தவித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக மறுமையினுடைய சிந்தனையே இல்லாமல் போய்விட்டதா என்பதாக என்றைக்காவது நாம் சிந்தித்தது உண்டா? எத்தனையோ விஷயங்களை பேசி மன உளைச்சலுக்கு நாம் செல்கின்றோம். சமூக அரசியலை பேசுகின்றோம். நம்முடைய ஃபியூச்சரை, எதிர்காலத்தை நினைத்து நினைத்து மன உளைச்சலுக்கு செல்கின்றோம். என்றைக்காவது நாளை மறுமைக்குண்டான என்னுடைய தயாரிப்பு என்ன என்பதாக சிந்தித்து நம்முடைய வாழ்வில் ஒரு 10 நிமிடம் பள்ளியில் அமர்ந்து கொண்டு நாம் கடத்தியது உண்டா? அப்போது கூட என்ன பண்றோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாத்து தவிர உலக காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். எங்க வந்தால், எந்த இடத்தில் அமர்ந்தால் மறுமை சிந்தனை வரும் என்று சொல்கின்றோமோ அப்பேற்பட்ட பள்ளி வாயில் கூட பெரும்பான்மையான நேரங்களில் தொழுது முடித்த மாத்திரத்திலேயே உலக காரியத்தை பேசக்கூடிய ஒரு இடமாக மாறக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஓ ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள், பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் செய்யறோம், வாழ்க்கையில எப்பயோ டைமை பயன்படுத்திக்கோங்க, இளைஞர்களே டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க என்று நாம் அட்வைஸ் செய்யக்கூடிய நாம் நாளை மறுமைக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? சிந்தித்தது உண்டா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலது கையால் பட்டோலை வாங்கக்கூடிய இந்த நபரை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். நாளை மறுமையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார்களோ அதை முழுமையாக பதிவு செய்த புத்தகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானே. சில சாரார்களுக்கு வலது கையாலும் சில சாரார்களுக்கு இடது கையாலும், வலது கையின் மூலமாக சொர்க்கவாதிகளாக, இடது கையின் மூலமாக நரகவாதிகளாக தீர்மானிக்கப்படக்கூடிய அந்த நாளில் அந்த வலது பட்டோலையை வலது கையால் பெற்ற அந்த மனிதன் சொல்வானாம், இதோ என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், சரியான முறையில் நான் தொழுதேன், சரியான முறையில் வியாபாரம் செய்தேன், வட்டியை கலக்கும் போதெல்லாம் கலக்கக்கூடாது என்பதாக பேசிக்கொண்டு சரியான வியாபாரத்தை செய்யும் பொழுது கிண்டல் கேலிகளும் செய்தீர்களே, தொழுகைக்கு செல்லும் போதெல்லாம் உலகத்தில் பிழைக்க தெரியாது என்பதாக சொன்னீர்களே, பாருங்கள் வெற்றி அடைவதற்குண்டான காரணத்தை பாருங்கள் என்பதாக அந்த மனிதன் அந்த பட்டோலை சொல்வதோடு சொல்வானாம், இன்னி வனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா. இந்த ஒரு நாள் வரும் என்பதை நான் நினைத்துக் கொண்டு உலகத்தில் இதற்குண்டான வேலைகளை, இதற்குண்டான முயற்சிகளை நான் செய்து கொண்டிருந்தேன் என்பதாக பண்பாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆனா இடது பட்டோலை சொல்லுவார், வலமதிரிமா ஹிசாபியா, இப்படியான ஒரு நேரம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனோ இச்சைகள் என்னை மூழ்கடித்து விட்டதே என்பதாக அந்த நாளே அவன் மறந்தவனாக பேசுவான் என்றால், அன்புக்குரிய சகோதரி சிந்தித்து பாருங்கள், எந்த கேட்டகரியில் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு நாளை நாம் கடக்கின்றோம் என்றால் அந்த நாளில் அதற்குண்டான பரிசோதனை இடத்தில் இருக்குதா? நாளை மறுமைக்குண்டான ஏதாவது விஷயங்களை இன்றைக்கு நாம் சேகரித்து வைத்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திப்பவர்களாக இருக்கின்றோமா? ஒரு நாளை நாம் பொருளாதாரத்தை ஈட்டாமல் கடந்து விட்டால்
இன்றைக்கு உண்டான பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கவில்லை என்று வரக்கூடிய வருத்தம் எத்தனை நபர்களுக்கு இன்றைக்கு நான் 5 நேர தொழுகை ஒரு தொழுகை விட்டுவிட்டேனே என்பதாக நினைத்து வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இப்படியாக இந்த விஷயங்கள் நமக்கு சொல்கின்றது. ஆக 4 அம்சங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்த ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, குழப்பமான காலகட்டத்தில் நம்முடைய ஈமானில் உறுதியாக இருப்பதற்கும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கும் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதிகமான துஆக்களை நாம் செய்ய வேண்டும். குர்ஆனோடு தொடர்பை அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிமாருடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் என்பதாக சில பட்டியல்களை நாம் பார்த்தோம். 5வது செய்தியாக, நம்முடைய வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானை எதிரியாக நாம் எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா உலகத்தில் ஒரு எதிரி அல்லது நம்ம இடத்துல ஒருத்தர் பகைச்சிட்டாருன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க எதிரியாக அவருக்கு நம்ம இருக்கிறோம். காரணம் கேட்டோம்னா, நான் சொன்ன கருத்தை அவர் ஏத்துக்கல அல்லது எனக்கு அவர்கள் உடன்படவில்லை என்பதாக கூறி யார் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டோம், அந்த விஷயத்துல வெளியே வரமாட்டோம். ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதரிகளே, ஷைத்தான் தெளிவா சொல்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் 35வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றான். இன்ன ஷைத்தான லகும் அதுப்புன். நிச்சயமாக இந்த ஷைத்தான் இருக்கானா இல்லையா, தெளிவான எதிரி, உங்களுக்கான எதிரி. அவன் நீங்க எப்படி எடுத்துக்கணும், அல்லாஹ் அதோடு நிப்பாட்டல. ஃபத்தஹிதுஹு அதுவா. அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எப்படி எதிரிட்ட நம்ம அணுகுமுறை இருக்கும், அவன் எதை சொல்றானோ அதை நம்ம கேட்க மாட்டோம், அவன் சொல்றதை நம்ம நம்பவே மாட்டோம், அவன் எதை சரி என்று சொல்கிறான் அதை கேட்க மாட்டோம். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த வசனத்துல, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு. அவர் படையை திரட்டுவான், பல விஷயத்தை அவன் அழகா காட்டுவான், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட அந்த படைகளை அழைத்து செல்வதெல்லாம் எங்க தெரியுமா, லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நரகத்திற்காகத்தான் அந்த படையை திரட்டுகின்றான் என்பதை தெரிந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் ஒருவரை நாம் பகைக்கின்றோம், எதிர்க்கின்றோம். ஆனால் எந்த ஷைத்தான் நமக்கு எதிரியாக துரோகியாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல சவால் விட்டு அனுமதி கேட்டுட்டு வரான். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம் எல்லா வழியிலும் வருவேன். வலா தஜித் அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அதிகமானவர்கள் நன்றி செலுத்துவர்களாக, கட்டுப்படக்கூடியவர்களாக, தொழுகக்கூடியவர்களாக பார்க்க மாட்டீங்க. அதிகமாக அவர்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். என்றால் அப்பேற்பட்ட அந்த துரோகியிடத்தில் நாம் இப்படி இருக்கின்றோம். அவன் எதை சொல்கின்றானோ, எதை ஏவுகின்றானோ மனோ இச்சையில் அதை அப்படியே கேட்டவனாக நாம் சொல்கின்றோம். ஒரு கட்டத்தில் அவன் செய்ய வேண்டிய பணிகளை விட்டாலும், ரமலான் என்கின்ற மாதம் வந்தாலும் கூட அவன் கொடுத்த பயிற்சி, அவனிடம் கொண்ட அந்த தோழமை குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல் தொழுகையில் உறுதி இல்லாமல் ஆக்குகின்றதா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு ஒரு தோழமை வச்சிருக்கிறோம் பாருங்க, எந்த அளவுக்கு அவனோடு நட்பை வைத்திருக்கின்றோம் என்று பாருங்க. அல்லாஹ் பாதுகாத்தை தவிர அல்லாஹ் சொல்கின்றான், பிரார்த்தனை செய்யுங்க. 23வது அத்தியாயம் 97வது வசனத்தில், வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன். யா அல்லாஹ், சைத்தானுடைய குழப்பத்திலிருந்து என்ன பாதுகாப்பாயாக, அவனோட பொறாமையிலிருந்து காப்பாத்து, இவனுடைய இந்த கோபத்திலிருந்து என்ன காப்பாத்து, இவனுடைய தீங்கிலிருந்து காப்பாத்து என்பதாக நாம் ஒரு வளர்ச்சி அடையும் போது எண்ணம் வருது. ஆனா உலகத்துல போகும்போது என்னைக்காவது பள்ளியிலிருந்து வெளியேறும் போதும் சரி, அன்றாட தினம் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சாப்பிடும் போது வருவான், நீங்க பாத்ரூம் போகும்போது வருவான், எல்லா இடங்களிலும் இந்த ஷைத்தான் வருவான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த எதிரி, என்றைக்குமே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிரி, மார்க்கத்தில் குழப்பங்களை உறுதி இல்லாமல் ஆக்கக்கூடிய அவனை நீங்கள் எதிரியாக எடுத்துக்கொள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எப்படி நம்ம எடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரிகளே. இறுதியாக ஒரே ஒரு செய்தி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நண்பர்களை சரியாக நீங்கள் தேர்வு செய்யுங்கள், மேலும் மார்க்க கல்வி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் மார்க்கத்தில் நாம் நிலையாக இருக்க முடியும். இன்றைக்கு தான் ஆரம்பித்த இயக்கங்களாக இருக்கட்டும், ஒரு கூட்டமைப்பாக இருக்கட்டும், அழைப்பதெல்லாம் குர்ஆன் வசனத்தை சொல்லிதான் அழைக்கிறாங்க. அப்படிதானே இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா ஈமானுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். ஈமானுடைய சுருத் என்ன, ஈமான் நிபந்தனை என்று கேட்டால் தெரியாது. ஈமானுடைய நிபந்தனை என்ன என்று கேட்டால் தெரியாமல் தன்னுடைய கருத்தின் பக்கம் வருவதற்காக குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஈமானுடைய கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி அதில் காட்சியளிக்கக்கூடிய அவரிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எதுவெல்லாம் இணை வைப்புன்னு சொன்னாங்களோ அதன் பக்கம் நின்று கொண்டு பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஈமானுடைய கயிற்றை வலுவாக பிடித்துக் கொள்ள என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான கல்வி தேவை. இந்த குழப்பமான காலத்தில் எத்தனையோ நபர்கள் குர்ஆனை கொண்டுதான் அழைக்கிறாங்க, ஹதீஸை கொண்டுதான் அழைக்கிறாங்க. எந்த ஹதீஸ் எதற்கு ஏற்புடையது, எந்த குர்ஆன் வசனம் எதற்குண்டானது என்கின்ற அந்த நாலேஜ் அறிவு இல்லாத காரணத்தினால், எந்த காலத்தில் இந்த குர்ஆன் வசனம் பொருந்தும் என்கின்ற வழிகாட்டுதல் இல்லாததினால் குர்ஆனோட வசனத்தை காண்கிறாங்க, அப்படியே நம்பிக்கொண்டு வந்து விடுகிறார்கள். அவர்கள் சிக்கி விடுகிறார்கள். இதனால இஸ்லாம் என்கின்ற சமூகத்திற்கு கெட்ட பெயர்கள் சில நேரங்களில் ஏற்படுவதை பார்க்கின்றோம். அப்ப நல்ல கல்வியும் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் கல்விக்காக பயணம் செய்கிறார்களோ, படிப்பதற்காக முயற்சி செய்கிறார்களோ, அல்லாஹ் சொர்க்கத்துடைய அந்த பாதை இலகுவாக்குவான் என்பதாக எல்லாம் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளை, இப்படியாக பல்வேறு விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு இந்த குழப்பமான காலத்தில், ஈமானுக்கு சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு சொல்லி தருகின்றது. அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா முகல்லிபல் குலூப், யா அல்லாஹ் உள்ளத்தை புரட்டக்கூடிய ரஹ்மானே, தப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக வைத்து விட யா அல்லாஹ், இறுதி வரையும் உண்மை முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனோடு தொடர்போடு இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த ஷைத்தான் அழகாக காண்பிப்பான், மறக்கடிக்க செய்வான். ஜமாஅத்தோடு இருந்து பணிகளை செய்வதற்குண்டான எந்த ஒரு வழிவகையும் இல்லாமல் எல்லா வகையிலும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படி எல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஷைத்தான் எதையெல்லாம் ஏவுகிறானோ அவை அனைத்தும் முறியடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிறந்த மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். மேலும் இந்த குழப்பமான காலத்தில் மார்க்கத்தில் உறுதியோடும் ஈமானில் உறுதியோடும் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும். இறுதி வரை உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரியும் ஒரு பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.